பூஜ்யாய ராகவேந்திராய சத்யதர்மரதாய ச பஜதாம் கல்பவ்ருக்ஷாய நமதாம் காமதேனுவே கிருஷ்ணாய வாசுதேவாய தேவகி நந்தனாய ச நந்தகோபகுமாராய கோவிந்தாய நமோ நமஹ. ஐந்தாவது வேதம் என்று போற்றப்படும் மகாபாரதம் பார்த்து வருகிறோம். இப்போ தன்னுடைய வாழ்நாள் கிருஷ்ணன் இந்த அவதாரம் சமாப்தி ஆகும் வரை நாம் இருக்கலாம். எப்பொழுது கிருஷ்ணன் சென்றானோ இதற்கு மேல் இந்த ராஜ்யம் எங்களுக்கு வேண்டாம் என்கின்ற நிலையினை பாண்டவர்கள் எடுத்து பரீட்சித்தை அழைத்து வந்து ராஜ்ய பரிபாலனம் செய்து வைத்து இந்த பாண்டவர்கள் 5 பேர், திரௌபதி கூட ஒரு நாய், இவர்கள் அத்தனை பேரும் தன்னுடைய கடைசி காலத்தை தேடிக்கொண்டு சென்றார்கள் என்று மகாபாரதம் வர்ணிக்கிறது. என்னதான் ராஜ்யத்தில் இருந்தாலும் தர்மராஜனுடைய மனதை இந்த ராஜ்யம், சுகம், போகம் எதிலும் அவனுடைய மனதில் சிறிதும் விருப்பம் இல்லை என்பதே உண்மை. இந்த பூமண்டலத்தை 7 பிரதட்சணை செய்து உபவாசத்தினால் இவர்கள் மேரு பர்வதம், அதாவது பத்ரி க்ஷேத்திரம் இருக்கு இல்லையா, அதற்கும் மேலே மேரு பர்வதத்திற்கு அருகில் இருக்கக்கூடிய கந்தமாதன பர்வதம் என்று சொல்வார்கள். இந்த பத்ரியில் இருக்கக்கூடிய பத்ரி நாராயணன், நரநாராயணனுடைய ஆசிரமம் உண்மையாகவே இருக்கின்ற இடம் எதுன்னா இதுதான், கந்தமாதன பர்வதத்தில் தான் உள்ளது என்று மகாபாரதம் வர்ணிக்கிறது. இப்போ சென்று கொண்டு இருக்கும் பொழுதே திரௌபதி திடீரென சுருண்டு கீழ் விழுந்து மரணித்தார். பாருங்க, உடனே பீமசேனன் ஓடோடி சென்று அண்ணா தர்மராஜனை பார்த்து திரௌபதி கீழ் விழுந்தாள் அப்படின்னு சொல்லிட்டு விழுந்து மரணித்திருக்கிறாள் அப்படின்னு சொன்ன உடனே அவ்வளவுதான், அதற்கு ஏதாவது சலனமோ துக்கமோ இல்லை. அவளுடைய காரியம் முடிந்தது. ஏன் சசரீரமாக ஸ்வர்க்கத்திற்கு அவளால் செல்ல முடியவில்லை அண்ணா அப்படின்னு பீமசேனன் ஒரு கேள்வியை கேட்கும் பொழுது, பீமா என்னதான் இருந்தாலும் 5 பேரை மனம் செய்தாள், ஆனால் பக்ஷபாதம் காண்பித்ததன் பலன் இது அப்படின்னா, அதாவது 5 பேரில் அர்ஜுனன் மேல் சிறிது அதிகமான அந்த பாசத்தை வைத்திருந்தால் அந்த பக்ஷபாதம் காண்பித்ததனுடைய தோஷத்தினால் திரௌபதி இப்பொழுது சசரீரமாக ஸ்வர்க்கத்திற்கு வர இயலவில்லை என்கின்ற காரணத்தை தர்மராஜன் கூறினார். உடனே பீமன் அதனை மறுத்தோ எதிர்த்தோ எந்த பேச்சும் பேசவில்லை. மறுபடியும் அவர்களுடைய பயணத்தை தொடர்ந்தனர். உடனே சிறிது நேரம் போக 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 சகதேவன் திடீரென விழுந்தான், உடனே மரணித்தான். அண்ணா சகதேவன் விழுந்து விட்டான், நம்மள இருக்கக்கூடியவனே மிகப்பெரிய ஞானி அவன் தானே, பாருங்க இப்பொழுது விழுந்தான் அப்படின்னா தர்மராஜனை பார்த்து அதே பீமசேனன் கேட்டுக்கொண்டிருக்கிறான். அப்பா, உடனே பீமன் கேட்கிறான், சகதேவன் என்ன, அவனுக்கு இருந்த தோஷம் என்ன, சசரீரமாக ஏன் அவன் சொர்க்கத்திற்கு வர இயலவில்லை என்று தர்மராஜனிடம் கேட்க, அவன் ஞானி என்கின்ற எண்ணம், அந்த கௌரவம் அல்லது அகங்காரம் சிறிது அவனிடத்தில் இருந்தது. அதுவே அவனிடத்தில் இருக்கக்கூடிய தோஷம். அதனால் சசரீரமாக ஸ்வர்க்கத்துக்கு அவனால் வர இயலவில்லை அப்படி சொன்ன. சரி, ரைட், தர்மராஜன் சொன்னா அதுக்கு மேலே எந்த விதமான கேள்வியும் இல்லை, எதிர்கேள்விகளும் இல்லை. அதனை ஒப்புக்கொண்டு நடக்க ஆரம்பித்தனர். சிறிது நேரம் சென்ற உடனே நகுலன் நேர சுருண்டு விழுந்தான், இறந்தான். அண்ணா நகுலன் விழுந்திருக்கிறான், மரணித்து விட்டான் என்கின்ற செய்தியை பீமசேனன் தர்மனிடம் கூறுவதற்கு போல
இவன் ஏன் சசரீரமாக ஸ்வர்க்கத்திற்கு வர இயலவில்லை அப்படின்னா, பீமசேனா நகுலன் கிட்ட இருக்கக்கூடியது சுந்தரம், அழகு. அவனை போல ஒரு அழகானவர் இந்த உலகத்தில் இல்லை என்கின்ற ஒரு மமதை அல்லது அகங்காரம் அவனுடைய மனதில் இருந்தது. அதுவே அவனுக்கு தோஷமானது. அதனால் சசரீரமாக ஸ்வர்க்கத்திற்கு வர இயலவில்லை என்று தர்மராஜன் சொன்ன உடனே அவ்வளவுதான். தர்மராஜன் சொல்வதோடு சரி, அதற்கு எந்த எதிர்கேள்விகளும் இல்லை. சென்று கொண்டு இருக்கும் பொழுதே சிறிது நேரத்தில் அர்ஜுனன் விழுந்தார். பீமசேனன் தர்மராஜனை பார்த்து, அண்ணா, அர்ஜுனனும் தலை சுற்றி விழுந்து மரணித்து விட்டானே அப்படின்னு சொல்லும்போது, பாருங்க, ஒரு உயிர் போகும் பொழுது யாருக்குமே அந்த துக்கம் இருக்கும். தேவதா மூர்த்திகள் தங்களுடைய உயிரை விடுவதற்காகத்தான் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் எந்த ஒருவர் சாவுக்கும் யாரும் கலங்கவில்லை. ஏன்னா சாவை தேடித்தான் சென்று கொண்டிருக்கிறார்கள். அந்த சாவு எப்படி என்று அது இறைவன் நிச்சயிப்பது. எப்பொழுது அர்ஜுனன் விழுந்தானோ, பீமசேனன் தர்மராஜனை பார்த்து, அண்ணா, மிகப்பெரிய காண்டீபதாரி, பகவான் கிருஷ்ணனுடைய நெருக்கமான சிநேகிதர், பகவான் கிருஷ்ணனே இவனுக்கு சாரத்தியம் செய்திருக்கிறார். அப்பேற்பட்டவன் சசரீரமாக சொர்க்கத்துக்கு வர இயலவில்லை என்றால் என்ன காரணமாக இருக்க முடியும் என்று பீமசேனன் கேட்க தர்மராஜன் கூறினான். அதுவே அவனுக்கு தோஷமாகிவிட்டது. தான் மிகப்பெரிய காண்டீபதாரி, மிகப்பெரிய வில்லாளி என்கின்ற எண்ணம் இந்த மகாபாரத போரிலே அனைவரையும் நான் என்ன சொல்றது வதைப்பேன் என்று என்னால் முடியும் அப்படிங்கிற அந்த அகங்காரம் இருக்கு இல்லையா, அந்த அகங்காரமே அவனுடைய தோஷமானது. அதனால சசரீரமாக ஸ்வர்க்கத்துக்கு வர இயலவில்லை அப்படின்னு சொன்னோன்னு இப்போ பார்த்தோம்னா, தர்மராஜன், பீமசேனன், பின்னாடி ஒரு நாய், இந்த 3 பேர் மட்டும் போயிட்டு இருக்காங்க. சிறிது நேரம் போன உடனே பீமசேனன் தலை சுற்றி கீழ் விழுந்தார். அப்போ அவன் மரணிக்கும் சமயத்தினிலே பீமசேனன் தர்மராஜனை பார்த்து கேட்டான், அண்ணா, ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு காரணத்தை சொன்னீர்கள். இப்பொழுது நான் மரணிக்க இருக்கிறேன். இந்த மரணம் எனக்கு ஏன் வந்தது? நான் சசரீரமாக சொர்க்கத்திற்கு ஏன் சேர முடியவில்லை அப்படின்னு சொன்னா, தர்மராஜன் அதற்கும் ஒரு காரணம் சொன்னான். 1, நீ நிறைய சாப்பிடுவே. 2வது, அர்ஜுனனுக்கு நான் என்ன சொன்னேனோ, நீ மிகப்பெரிய பலசாலி என்கின்ற எண்ணம், அந்த எண்ணமே அகங்காரமாகி உன்னிடத்தில் இருந்ததால் உன்னாலும் சசரீரமாக சொர்க்கத்துக்கு வர முடியவில்லை என்கின்ற ஒரு காரணத்தை சொன்னான். வேறு பேச்சில்லை, பீமனும் மரணித்தான். இப்போ தர்மராஜன் கூட ஒரு நாய். பாருங்க, வரும் வழியிலே சிறிது சிறிது நேரத்திற்கு உள்ளாக திரௌபதியில் ஆரியந்தித்து சகதேவன், நகுலன், அர்ஜுனன், அப்படி வரிசையாக ஒவ்வொருவரும் தங்களுடைய அவதார காரியத்தை முடித்து கொண்டு வந்திருந்தனர். இப்போ தர்மராஜன் பின்னாடி ஒரு நாய், இவர்கள் மட்டுமே மீதம் இருக்கிறார்கள். இதுல என்னன்னா, தர்மராஜன் வந்து கொண்டிருக்கும் பொழுது வானத்திலிருந்து சாக்ஷாத் இந்திரதேவன் ரதத்தை எடுத்து கொண்டு வந்திருந்தார். அப்போ தர்மராஜன் கிட்ட கேட்கிறான், தர்மராஜா வா, ரதத்தில் ஏறு, சொர்க்கத்திற்கு செல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு தர்மராஜனை அழைத்த பொழுது
நான் மட்டுமானால் நிச்சயமாக வரமாட்டேன், என்னுடைய தம்பிகளும் சசரீரமாக சொர்க்கத்திற்கு வர வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டார். அப்பா, அவர்கள் தேகத்தை இங்கு வைத்து ஆல்ரெடி அவங்க சொர்க்கத்திற்கு தான் இருக்கிறாங்க. அப்போ நீ வா, அழைத்து போகிறேன் என்று இந்திரன் தர்மராஜனை அழைக்கிறார். அப்போ பின்னாடி திரும்பி பார்த்தால் நாய் ஒன்று இருக்கிறது. நான் மட்டும் வருவதாக இல்லை இந்திரா, என்னுடன் இந்த நாயும் வர வேண்டும். அப்பா, ஸ்வர்கலோகத்தில் நாய்க்கெல்லாம் அனுமதி இல்லை. நீ மட்டும் வருவதாக இருந்தால் அழைத்து செல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்திரன் திட்டவட்டமாக கூறினான். அதே போல தர்மராஜனும், என்னை நம்பி வந்தவர்களை நான் என்றும் மோசம் செய்ய மாட்டேன், இது என்னுடைய தர்மம் அப்படின்னு சொல்லிட்டு நாய்க்காக பரிந்துரைத்தபடி இந்திரனிடம் வாத விவாதம் செய்து கொண்டிருந்தார். இப்போ இந்த இடத்துல நிறைய விஷயங்கள், சூக்ஷமங்கள், தர்ம சூக்ஷமங்கள் ஒளிந்திருக்கின்றன. ஏன்னா இதெல்லாம் ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மகாபாரதம் விளக்கவில்லை. மகாபாரதம் என்ன சொன்னேனோ அதை நான் சொல்லியாகிவிட்டது. ஆனால் ஸ்ரீமன் மத்வாச்சாரியார் மகாபாரத தாத்பரிய நிர்ணயத்தில் இந்த காட்சிதனை விளக்குகிறார், ஏன் இப்படியெல்லாம் நடந்தது என்பதனை. ஏன்னா இத்தனை பேரும் வரிசையாக விழுந்திருக்கிறார்களே, இவர்களிடம் ஏதோ ஒரு தோஷங்களை தர்மராஜன் தேடி பிடித்து சொல்லிக் கொண்டிருக்கின்றானே, இந்த தோஷங்களெல்லாம் உண்மையாகவே அவர்களிடத்தில் இருந்தனவா, இல்லை தர்மராஜனே சிந்தித்து அவனாக ஏதோ ஒரு பதிலை சொல்லிக் கொண்டிருக்கிறானோ பீமசேனனுக்கு? இதை ஸ்ரீமன் மத்வாச்சாரியார் ரொம்ப அற்புதமாக விளக்குகிறார். ஏன்னா யாருமே இறக்குறாங்க அப்படின்னா அவர்கள் செய்த பாபத்தினால் அல்ல என்பதனை நீங்கள் முதலில் தெரிய வேண்டும். நாம இந்த உலகத்தில், இந்த ஜென்மத்தில் இந்த பிராரப்த கர்மத்தை அனுபவிக்க வேண்டும் என்கின்ற காரணத்திற்காக வாழ்ந்து வருகிறோம். அந்த பிராரப்த கர்மம் முடிந்தவுடன் அவர்களுடைய வாழ்க்கை பூரணமாகிறது, இந்த உலகத்தை விட்டு செல்கிறார்கள். பாபத்திற்கும் தேகம் சாவதற்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லை அப்படின்னு சொல்றார். அதாவது எப்படின்னு கேட்டீங்கன்னா, சாவிற்கு கர்மத்திற்கும் காரணம். எண்ணெய் இருக்கும் வரை அந்த தீபம் எரிந்து கொண்டிருப்பது போல அவர்களுடைய கர்மம் இருக்கும் வரை அவர்கள் தேகம் இருக்கத்தான் செய்யும். அப்போ இதை விளக்கும் பொழுது என்ன, இதனால் ஏன் இப்படி எல்லாம் நடந்துச்சு அப்படின்னா, இப்போ ஒரு சிலர் என்ன சொல்றாங்க, தன்னிகிட்ட இருக்கக்கூடிய வீரத்தை, பராக்கிரமத்தை சொல்லிக் கொண்டிருந்தான் அப்படின்னு சொல்ற. அர்ஜுனன் தான் ஒரு மிகப்பெரிய காண்டீபதாரி என்பதனை சொன்னான். நான் மகாபாரதத்தில் இருப்பவர்களை எல்லாம் அழித்து விடுவேன் என்கின்ற சூளுரையை பீமசேனன் செய்தார். இதெல்லாம் தவறு அப்படின்னு சொன்னான். அது ஒரு தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு தர்மராஜன் சொன்னான். தோஷமா இல்லையா என்பதனை மத்வாச்சாரியார் விளக்குகிறார். கண்டிப்பாக இது தோஷம் இல்லை. ஒரு வாத்தியார் இருக்கிறார். அப்போ ஒரு குழந்தை மட்டும் ரொம்ப அற்புதமா படிக்குதுன்னா மற்ற எல்லாரும் மேலே இருக்கக்கூடிய ஒரு பிரியத்தை விட 1% அதிகமான பாசத்தை அந்த குழந்தை மேல் அந்த என்ன சொல்லுது வாத்தியார் வைத்திருப்பார் இல்லையா? காரணம், நாம் சொல்லி தந்த விஷயங்களை கஷ்டப்பட்டு அது மனனம் செய்கிறது. அது அதனுடைய திறமை, அந்த திறமைக்கு உண்டான என்ன சொல்லுது டீச்சர் வச்சிருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு மதிப்பு என்று தான் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஒரு தாய் 4 குழந்தைகள் இருந்தாலும் மிகப்பெரிய அளவுக்கு திறமை வாய்ந்த ஒரு பிள்ளை இருந்தால் அதன் மேல் சற்று அதிகமான பாசம் இருக்கத்தான் செய்யும். அப்போ அந்த உண்மையான திறமை இருக்கின்றது என்பதை சொல்வது நிச்சயமாக தோஷம் ஆகாது என்று மத்வாச்சாரியார் இந்த இடத்தில் சொல்றார். இப்போ அடுத்து இன்னொன்று விஷயம் எப்படின்னு கேட்டீங்கன்னா,
பீமசேனனை மிகப்பெரிய என்ன எப்பவுமே சாப்பிட்டு கொண்டு இருப்பவன் சதா அப்படின்னு சொல்லிட்டு இதுவும் ஒரு தோஷம் என்று தர்மராஜன் கூறினான். அது தோஷமா அப்படின்னா நிறைய சாப்பிடுவது தோஷம் அல்ல. அப்போ அப்படி பார்த்தா நிறைய வேலை பார்ப்பவர்களுக்கு நிறைய பசி எடுக்கும். நிறைய பசி எடுக்கும் பொழுது நிறைய உண்ணுவர்கள். நிறைய உண்ணுவது தோஷம் இல்லை, உண்டதை அவர்களாலே செரிமானம் ஆக்க முடிகிறது, அதனால் அது எப்படி தோஷமாகும் என்று மத்வாச்சாரியார் விளக்குகிறார். நமக்கு எவ்வளவு சாப்பிட்டாலும் அது ஜீரணம் ஆவதில்லை அப்படிங்கும் போது உங்களுடைய வேலை மிக குறைவு என்றுதானே அர்த்தம். வேலை நிறைய செய்கிறவனுக்கு நிறைய பசி இருக்கு, அதனால நிறைய சாப்பிடுறான். நிறைய சாப்பிடுறது மட்டுமல்ல, அதை ஜீரணம் பண்ணக்கூடிய சக்தியும் அவனிடத்தில் இருக்கு அப்படிங்கும் பொழுது அது எந்த விதத்தில் தோஷமாகும் அப்படின்னு சொல்லிட்டு மத்வாச்சாரியார் நிறைய சாப்பிடுவது நிச்சயமாக தோஷம் இல்லை அப்படிங்கிறார். தன்னுடைய அழகை பற்றி சொன்னது தவறே இல்லை. தன்னிடம் எந்த விஷயம் சிறப்பாக இருக்கிறதோ அதை எடுத்து சொல்வது எந்த விதத்தில் தவறாகும் அப்படின்னு சொல்லிட்டு மத்வாச்சாரியார் இதனை விளக்குகிறார். இப்போ அப்படி என்ன தர்மராஜன் இதுவரை விழுந்தவர்களை பற்றி இவன் பாட்டுக்கு ஏதோ ஒன்று சொல்லின்றிருந்தானே, அதற்கு என்ன காரணம் என்றால் அதற்கும் உண்டான விடையை கூறுகிறார். என்ன என்பதனை நாளையும் பெருகலாம். சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து. ஹரே ஸ்ரீனிவாசன்.